என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லுவேங்க. நீங்க என் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியும். ஆனா அதை விட நான் உங்க மேல அதிகமா பிரியம் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? உங்க மேல நான் அதிகமா பிரியம் வச்சிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன். உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட என்னால தாங்கிக்க முடியாது, தெரியுமா? நீங்க என் மேல கோவமா இருந்தீங்க, எரிச்சலோட இருந்தீங்க. ஆனாலும் அப்பா என்ன கை நீட்டி அடிச்ச உடனே அத மறிச்சு பேசுனீங்க பாருங்க, அப்படியே என் மனசு குளிர்ந்துருச்சு. இவ்ளோ பிரியமான எனக்கு புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் வச்சிருக்கிறது, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? நான் உன்னைய புரிஞ்சுக்கிட்டு உன் மேல நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கணும், அதே மாதிரி நீ என்னைய புரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு என் மேல நீ பிரியம் வச்சிருக்க. அதானே சொல்ல வர்ற? இதுல என்னங்க சந்தேகம்? இங்க பார், உண்மையிலே நீ என்னைய புரிஞ்சிட்டு இருந்தா நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் இல்லையா? கண்டிப்பா சொல்லுங்க. இங்க பார் விஜய், இப்போ ஒண்ணு கெட்டு போல, நடந்ததெல்லாம் நடந்தபடியா இருக்கட்டும். இப்ப என்ன செய்ய போறோம்னா, அடுத்த ஸ்டாப்ல இறங்கி நேர அலர்குளம் போய் போசனங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை எங்க கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, இங்க பாரு, அவரை மட்டும்தான் கூட்டு வர போறோம். அவர் கார்மெண்ட்ஸை வேலை பார்க்க போறாரு, நம்ம வீட்டுல தங்க போறது இல்ல. அவர் தனியா ஒரு வீடை பிடிக்கிறாரு, தண்டனையை கூட்டு வராரு, வச்சுக்கிறாரு. இதெல்லாம் அவர் பாடு. அவர் நான் வேலை பார்க்கும் போது என் கூட வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். என்ன விளையாடுறீங்களா? விளையாடுறதுக்கு நான் அதை சொல்லிட்டு இருக்கேன், சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னோ பெருசா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன. இங்க பார், என் மனசு இதான் இருக்குது, இதை நீ புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? இது பாருங்க, இது மட்டும் என்னால கண்டிப்பா முடியாது. இதான் சொல்லணும், எனக்கு நல்லா தெரியும். பின்ன என்னங்க, இவ்ளோ பிரச்சனை நடந்து மறுபடியும் போஸ் மாமா கிட்ட போய் வாபஸ் வாங்கணுங்கிறீங்க? எல்லாத்தையுமே வாபஸ் வாங்க முடியுமா? உங்களை மத்தவங்க எப்படி பேசினாங்க அத வாபஸ் வாங்க முடியுமா? சொல்லுங்க. இதான் என்னை நீ புரிஞ்சிட்ட லட்சணமா? இங்க பாரு விஜய், நீ என்னை அடிக்கடி கேட்ப, நீங்க என் மேல வச்சிருக்க பிரியம் உண்மைனா நான் சொல்றதை கேட்கணும்னு. இப்ப நான் சொல்றேன், நீ என் மேல வச்சிருக்க பிரியம் உண்மைனா நான் சொல்றதை நீ கேட்கணும். இத பாருங்க, நீங்க சொல்றதே தான் நானும் சொல்றேன். நான் உங்க மேல வச்சிருக்கிற பிரியத்துல எந்த மாற்றமும் இல்ல. ஏங்க இப்படி குழப்பிட்டு இருக்கீங்க? இனிமே யார் மேல யார் பிரியம் வச்சிருக்காங்கன்னு பேச வேண்டியதில்ல. நீங்க என் மேல பிரியம் வச்சிருக்கிறது உண்மைனா நான் சொல்றத கேளுங்க. யார் சார் வேணும்? வீட்டில் பாலசுப்ரமணியன் சார் இருக்காரா? நான் அவரை பார்க்கணும். அவங்க இந்த வீட்டில் இல்லை, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ போயிருக்க வீடு அட்ரஸ் தெரியுமா? ஆமாம், நீங்கள் யார்? அவருக்கு தெரிஞ்சவர் தான். ஓ, ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஓகே, தேங்க்ஸ். சரி. சார், ஐயோ நாயே, எதுக்குடா இங்க வந்த? இன்னும் யார் கூட கெடுக்க வந்த? எனக்கு வேற பொண்ணு எதுவும் இல்லடா, எதுக்குடா வந்த? அருந்ததி இங்க வந்தாளான்னு பார்க்க வந்தேன். என்னது அருந்ததி இங்க வந்தாளா? அந்த ஓடுகளை எதுக்குடா இந்த வீட்டுக்கு வரா? எங்கடா அருந்ததி? அவ உன் கூட தானே வந்தா. இங்க பாருடா,
அன்னைக்கு அவளை தொலைச்சு தலைமுழுகிறதா அவ எக்காரணம் கொண்டு இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிற முடிவோட இருக்கேன். அவளுக்கே இந்த முடிவுன்னு சொல்லும்போது உன் காத்து கூட இங்க படக்கூடாதுடா. போடா வெளியே. இங்க பாருங்க சார், ரொம்ப பேசாதீங்க. யாரா ரொம்ப பேசுறா? நீ பாட்டு அவளை கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்க. தினம் தினம் நாங்க படுற அவஸ்தை உனக்கு என்னடா தெரியும்? யார் சொன்னா? நான் ஒன்னும் சந்தோஷமா இல்லையே. உங்க பொண்ணை கட்டின யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. பெத்த நீங்களே சந்தோஷமா இல்ல. எல்லாம் உங்க பொண்ணோட ராசி. என்னடா சொல்ற பொறுக்கி? எனக்கு தெரியாம உங்க பொண்ணு வீட்டை விட்டு வெளில போயிருக்கா. இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. என்ன விவரம்னு தெரியல. அதான் ஒரு வேளை இங்க வந்திருக்காளோன்னு பாக்கலான்னு வந்தேன். அவ இங்க வரமாட்டாடா. உன் கூட ஓடி போறவ எங்க மூஞ்சிலேயே முழிக்கவும் வேண்டாம். அவ இங்க வரலன்னா அவ கண்டிப்பா என்னோட மானத்தை வாங்க போறான்னு தான் அர்த்தம். பாத்தியாடி, பெத்தவங்க பேர் சொல்லணும்னு விரதம் இருந்து வேண்டுதல் பண்ணி வருந்தி பெத்த நம்ம மக இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கிற பேரை பாத்தியாடி. என்னங்க பண்றது? பெரிய பாவத்தை பண்ணிருக்கோம். இல்லாட்டி இப்படி ஒரு பொண்ணு வந்து நம்ம வயித்துல பொறப்பாளா? அந்த அயோக்கிய ராஸ்கல் நம்ம கிட்டயே வந்து உன் பொண்ணு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாளன்னு கேட்கணும். அந்த அவமானத்தை தாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. நிர்மலா, நீ இங்கே இரு, நான் உள்ள போய் ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். உள்ள வா. வாமா. சரோ, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இதோ வர அத்தை. நிர்மலா, நீ பச்சை உடம்புக்காரிமா. கண்ணா அப்படின்னா எதையும் சாப்பிட்டுடாத. நீ பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு வயிறு ஊதிக்கும். சமையக்கட்டுக்கு போய் இருக்கிறது இல்லாத எடுத்து தின்னுடாத. அம்மா பூண்டெல்லாம் உரிச்சு போட்டு பத்திய குழம்பு வச்சு கொடுப்பா, அதை மட்டும் சாப்பிடு. சரி பாட்டி. ஆமா, தலை பிரசவங்கிறது தாய் சாவு வரைக்கும் போயிட்டு வருவாங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். இதுல புருஷமாருங்கெல்லாம் பொண்டாட்டி புள்ளைய பெக்கிற வரைக்கும் வாசலையே குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல பாரு, பொண்டாட்டி முழுகாம இருக்காளே, அவ என்ன பண்றா ஏது பண்றா, புள்ள பெத்தாளா பொழைச்சாளாங்கிற அக்கறை ஏதாவது இருக்கா? அத்தை, சந்தோஷ் தொழில ஏதாவது பிஸியா இருப்பாரு அத்தை. ஆமா, நீ அப்படியே பார்த்த. என்ன மனுஷனோ அவரு. அட வரத்தா வேண்டாம். எங்க இருக்காரு, எந்த அட்ரஸ்ல இருக்காரு, ஒரு போன் நம்பர் எதுவுமே கிடையாது. அமெரிக்காவுக்கு போன மனுஷன் பேசாம அங்கேயாவது இருந்திருக்கலாம். சரி, அமெரிக்கால இருக்காரு, வரும்போதாவது பிள்ளைய பார்த்துப்பாரு அப்படி நான் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். என்னவோ எல்லாரும் சேர்ந்து வெத்தலை பாக்க வச்சு அழைச்சா மாதிரி இங்க வந்து எவ்வளவு கூத்து, எவ்வளவு பிரச்சனை. அந்த பெட்ஷீட் எடுத்தா அதுக்கு நீ எதுக்கடி எரிச்சலா பேசுற? சரோ, அப்புறமா உள்ள கிடக்குற தொட்டில கொஞ்சம் சுத்தம் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து போடுமா. சரி. குழந்தைய படுக்க வைக்கலாம். சரிங்க அத்தை. அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்து இங்க ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணிட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் தனி கொடுத்தன வச்சுட்டு இப்ப அந்த மனுஷன் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு எதுவுமே தெரியாம போயிடுச்சு. பேசாம அவர் அமெரிக்கால இருந்து. ஏமா இப்படி புலம்பிட்டே இருக்க? நானே வேதனைப்பட்டு இருக்க, நீ புலம்பி இன்னும் என் வேதனை ஜாஸ்தியா கூட போல இருக்க. பிறந்த வீட்டுக்கு வந்த அளவு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அத பாதி பேசி பேசி நீயே குலைச்சிருவியே. அக்கா, அக்கா வாடா. என்ன? உங்க வீட்ல ஒரு குண்டா ஒரு தாத்தா இருப்பார்ல, அவர் இந்த சாவி உங்கள்ட்ட கொடுக்க சொன்னார். போச்சுடா, இந்த பையலும் போயிட்டானே சொல்லாம கொள்ளாம. எல்லாம் ஃப்ராடுங்களாவே இருப்பானுங்க போல இருக்கு. ஐயோ அம்மா, நீ சும்மா இருக்கியா? ஏன்பா
சாவி எப்போ கொடுத்துட்டு போனாரு? அவர் நேத்தே கொடுத்துட்டாருக்கா. அப்போ நைட்டு ஃபுல்லா சாவி உங்க வீட்ல தான் இருந்ததா? ஆமாக்கா, நேத்து ஃபுல்லா இந்த சாவி எங்க வீட்ல தான் இருந்தது. சரி, நீ போ. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். அம்மா, நீ சொன்ன மாதிரி நிஜமாலுமே அந்த ஆள் எஸ்கேப் ஆயிட்டார் போல இருக்குமா? ஐயோ, என்னடி நிர்மலா, உன் பொழப்பு இப்படி ஆயிப்போச்சு. நிர்மலா, எதுக்கு அனாவசியமா கற்பனை பண்ணிக்கிற? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுமா. இல்ல சரோ, அவர் போன் நம்பர் கூட கொடுக்காம எங்கேயோ போயிட்டாரு. இந்த ஆளு சொல்லாம கொள்ளாம பக்கத்து வீட்டுல சாவியை கொடுத்துட்டு போயிருக்காரு. இத நம்ம என்ன நினைக்கிறது? அத்தை, ஒரு நாள் பொறுத்து பாப்போமே. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது அத்தை. ஒரு மாதிரியா டாக்ஸி பிடிச்சி டிஸ்சார்ஜ் பண்ணி எல்லாரையும் ஏற்றி அமிச்சிட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? ரெகுலராக சொல்கிறது தான், மருந்து மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்ணும், கவனமாக இருக்கணும், அடிக்கடி செக்கப் வரணும், குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்கு அப்பப்போ மறக்காமல் கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னார். எங்க வருவாங்க? ஏன்டா எங்க வந்தாங்க? அண்ணா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு வரான்னு தெரியாம டென்ஷன் ஆக வேணாம். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. வாங்க டேவிட். என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? காலையில் அருந்ததி வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. அம்மா கிட்ட கூட எங்க போறேன்னு சொல்லல. அதான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன். என் மனசுல ஒரு சின்ன டவுட்டு, அவ உங்களை தேடிட்டு வந்திருக்காளா என்னன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். வந்து யாரை பத்தி விசாரிக்க? வேண்டாம் ப்ளீஸ். ஓடுகாலியை பத்தி என் தம்பி கிட்ட விசாரிக்கிற நீ? அண்ணே தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. எப்படிடா உன்கிட்ட என்கிட்ட கொஞ்சமாவது பயம் இருந்தா நம்ம கடை வாசப்படி மிதிப்பாங்க. அண்ணே வேண்டாம் அண்ணே. அண்ணே இது தப்புண்ணே. வேண்டாம், சொன்னா கேளுங்க. அண்ணே ப்ளீஸ் தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நீங்க வாங்க டேவிட், நீங்க வாங்க முதல்ல. என்ன டேவிட் இப்படி பண்றீங்க? அண்ணா இருக்கும்போது எதுக்காக கடைக்கு வரீங்க? தலையெழுத்துங்க, எல்லாம் என் தலையெழுத்து. கண்டவங்கிட்ட எல்லாம் பேச்சு அடியை வாங்குறது எனக்கு பழப்பா போச்சு. சாரி ப்ளீஸ். நான் அருந்ததியை பார்த்தேன். எப்போ? எங்க? ஹாஸ்பிட்டல். ஓஹோ. என்ன விஷயம்னு கேட்டேன். அபார்ஷன் பண்ணிக்க வந்தேன்னு சொன்னா. யாரும் துணைக்கு இல்லாம தனியா வந்திருந்தா பாவம். வெரி குட். என்ன வெரி குட்? இல்ல, என்னை விட அவளை பத்தின அதிகமான டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. அதான் என் பொண்டாட்டி அபார்ஷன் பண்ணிக்கிட்டத இன்னொருத்தர் மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். டேவிட், ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்க? நான் என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணேன்? தண்ணி பாம்பு மாதிரி இருக்கேடா. மனுஷனுக்கு கோவம் வரணும்டா. இப்படி மண்ணு மாதிரி இருக்க. எனக்கும் கோவம் வரும். யாருக்கிட்ட எப்போ வரணும்னு எனக்கு தெரியும். இப்ப வந்துட்டு போனவனை பார்த்தா எனக்கு கோவம் வரல, பரிதாபம் தான் வருது. இவனை பார்த்து பரிதாபம் வருதா? அதை நீ சொல்ற. கட்டின பொண்டாட்டிய தாரவாத்து கொடுத்துட்டு அடுத்தவன் முன்னாடி அசிங்கப்பட்டு போய் தண்ணி மரமா சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை பார்க்கும்போது என் பயிர் எரியுதுடா. ஏன்டா உனக்கு இந்த நிலைமை? என்னன்னு எங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும், நீங்க கண் கலங்கன எப்படி? கண் கலங்காம என்னடா பண்றது? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அந்த அருந்ததியா இப்ப வந்துட்டு போனானே டேவிட், ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க மாட்டாங்கடா. நல்லாவே இருக்க மாட்டாங்க. வேண்டாண்ணே, நீங்களும் அம்மா மாதிரி பேசுனே எப்படி? வேற எப்படா பேசுறது? அம்மா மாதிரி நான் உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளில சொல்ல மாட்டானே தவிர உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு குமரிட்டு தான்டா இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வந்தவன் கிட்ட நீ முகத்தை கொடுத்து பேசுற, அவன் மூஞ்சியை திருப்பிட்டு போறான்டா. உன்ன மாதிரி ஒருத்தனோட நிம்மதியை கெடுத்துட்டு எப்படிடா இருக்க முடியும்? கொஞ்சம் பொறுமை. எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டு பேசி ஏன் வாயா அம்மா வாயா அடைச்சிடுற. என்ன கொஞ்சம் பேச விடு. இதுங்க ரெண்டு பேரும் நடுத்தரல அனாதையா தான் தெரிய போதுங்க. வேண்டாண்ணே, சாபம் கொடுக்காதீங்க, அது நல்லது இல்ல.
எது நல்லது எது கெட்டதுன்னு யாருடா தெரியும்? அந்த சாமிக்கே தெரியல. அப்புறம் யார சொல்றது? தொலையுது விடுங்க, நடந்து முடிஞ்சு போன விஷயம். ஏன் சோகம் என்னோட போட்டோம், உங்களுக்கு எதுக்கு வேதனை? என்னடா அறிவிட்ட நம்ம பேசுற? உன் சோகம் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, நம்ம குடும்பத்தையே பாதிக்குது. நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தா இவன் உன்னை தேடிட்டு வருவானா? கல்யாணம் பண்ணிக்கடானா அதையும் கேட்க மாட்டேங்கிற. என்னதான் பண்ண சொல்றேன்? சரி போ, உன்னை நினைச்சு வேதனை படவாவது விடு.